இயேசுவுக்கே புகழ். இன்றைய தியானத்திற்கான இறை வார்த்தைகள் மார்க்கு 6வது அதிகாரம், திருப்பாடல் 32, 2 சாமுவேல் 24வது அதிகாரத்திலிருந்து குறிப்பிட்ட இறை வார்த்தைகள் எடுக்கப்பட்டுள்ளன. 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் 14வது இறைவாக்கு கூறுவது, ஆண்டவரது கையில் நாம் விழுவோம், ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது, மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று தாவீது காதுவிடம் கூறினார். இரண்டாவதாக 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் 17வது இறைவார்த்தை கூறுவது, மக்களை அழித்துக் கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபொழுது அவர் ஆண்டவரை நோக்கி, பாவம் செய்தவன் நான் அல்லவோ, தீச்செயல் புரிந்தவன் நான் அல்லவோ, இம்மந்தை எக்குற்றம் செய்தது, இப்போது உம் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார். திருப்பாடல் 32 இறைவசனங்கள் 5 மற்றும் 7, என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை, ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர், நீரே எனக்கு புகலிடம், இன்னலில் நின்று என்னை நீர் பாதுகாக்கிறீர், உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொலிக்க செய்கிறீர். மார்க்கு 6வது அதிகாரம் 3 மற்றும் 4வது இறை வார்த்தைகள், இவர் தச்சர் அல்லவா, மரியாவின் மகன்தானே, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா, இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். மார்க்கு 6வது அதிகாரம் 5 மற்றும் 6வது இறைவார்த்தைகள், அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் இயேசுவால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். ஆமென்.